வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் 1328 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை உருவாக்கம் பெற்றிருக்காங்க. இதற்கான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் புதிதாக 1328 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள், 297 உடற்கல்வி இயக்குனர் கிரேட் 2 பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் வெளியிட்ட அரசாணையில், தமிழக சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் பொழுது 2023-24 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் இல்லாத அனைத்து அரசு பள்ளிகளிலும் உடற்கல்வி ஆசிரியர் பணி மற்றும் ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுடன் விளையாட்டு, உளவியல் சார்ந்த செயல்பாடுகள், கலைத்திட்டம் மற்றும் பாடத்திட்டம் உருவாக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்பு செயல்படுத்தும் வகையில் பள்ளிக்கல்வி இயக்குநரின் தொகுப்பில் இருந்து 275 பட்டதாரி ஆசிரியர்கள், 34 இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்கள், 555 பட்டதாரி ஆசிரியர், 800 தூய்மை பணியாளர் பணியிடங்களை அரசு சரண் செய்து கொள்ள வேண்டும். அந்த பணியிடங்களுக்கு ஈடாக அரசு மற்றும் நகராட்சி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் 297 உடற்கல்வி இயக்குனர் நபர் கிரேட் 2 பணியிடங்களுக்கு 1328 உடற்கல்வி இயக்குனர் பணியிடங்களும் தோற்றுவிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அரசு ஆணையிடுவது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 1328 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலமாக, மேலும் 297 உடற்கல்வி இயக்குனர் நிலை கிரேட் 2 பணியிடங்கள் பதவி உயர்வு மூலமாகவும் நிரப்பப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வில் 2 ஆண்டு காலம், ஓகேங்களா, சான்றிதழ் படிப்பு சிபி டெட்டு அல்லது டிப்ளமோ டெட்டு அல்லது ஹையர் கிரேடு பெற்றிருக்க வேண்டும். முன்பு நடைமுறையில் இருந்து வந்ததை போல பிஎட் மற்றும் பிபிஎஸ் பட்டப்படிப்பு படித்தவர்கள் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு இனி விண்ணப்பிக்க இயலாது. எனவே உடற்கல்வி இயக்குனர் கிரேட் 2 பணியிடங்களை 100% பதவி உயர்வு மூலமாக நிரப்புவதன் மூலமாக 50% இடங்களை மட்டுமே உயர்வு வாயிலாகவும், மீதி எஞ்சி 50% இடங்கள் பிபிஎட் பிபிஎஸ் பட்டதாரிகளை கொண்டு நேரடி நியமன முறையில் நிரப்பப்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அரசு பள்ளி உடற்கல்வி இயக்குனர் கிரேட் 1 படிப்புக்கு எம்பிஎட் பட்டப்படிப்பு என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. தமிழக அரசு டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப முக்கியமான தகவல்களாக உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஆசிரியர் டெட்டு பேப்பர் 2 உடைய எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா மாறுமான்றது நமக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அதே மாதிரி பேப்பர் 1 எக்ஸாம்ஸ் ப்ரிப்ரேஷன்ஸ் ஏதாவது தேதிகள் மாறுமா அப்படின்றது கேள்விகளாக இருக்குங்க. பள்ளி கல்வித்துறையில் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் 15,000 பேரை உடனடியாக எடுத்துக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டுமே கிடையாது, பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான அப்டேட்டுகளையும் இன்னும் ஒரு சில வாரங்களில் வெளியிட்டுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணையதளங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.